ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தெய்வ வழிபாடு செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கிறார். சுரேஷ்குமார், புத்தாண்டையொட்டி என்னென்ன சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? வடபழனி முருகன் கோயில வழக்கமான நல்ல நாட்களே அதிகமான மக்கள் கூடுவார்கள். இன்றைக்கு புத்தாண்டு வேறு, பக்தர்களுடைய வருகை அதிகமாக இருக்கும். அதனை எவ்வாறு கையாள்கிறார்கள்? திலகவதி, நாம் தற்போது இங்க இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்தில் தான் இருக்கிறோம். இது வடபழனி கோயிலின் வெளியே இருக்கக்கூடிய கூட்டத்தின் ஒரு பகுதி தான். இந்த ஆங்கில புத்தாண்டை ஒட்டி 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்வதற்காக வடபழனி முருகன் கோயிலுக்கு வருகை தந்திருந்தார்கள். இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டு என்பதால் காலை 3 மணிக்கு, அதாவது அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இன்றைய தினம் எப்பொழுதும் இல்லாத வகையில் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த அலங்காரத்தில் வடபழனி முருகன் அருள்பாலிப்பார் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி ஒரு அலங்காரமாக தங்க காசு அலங்காரத்தில் இன்றைய தினம் மூலவர் பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இதனை பார்ப்பதற்காகவும் புத்தாண்டு நாளில் மக்கள் எல்லோரும் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்பதற்காக இங்கு மக்கள் வெள்ளமாக திரண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு மக்கள் கூட்டம் நீண்ட நெடிய கூட்டமாக இங்கு தற்பொழுது நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பல மணி நேரம், சுமார் 2 முதல் 3 மணி நேரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அதிகாலை முதல் நின்று கொண்டிருந்த கூட்டம் தற்பொழுது வரையில் இன்னும் குறைந்தபாடில்லை. நாம் எந்த திசையில் பார்த்தாலும் கூட்டமாகத்தான் இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கிட்ட கேட்கலாம், நீங்க எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க, எவ்வளவு நேரமா காத்திருக்கிறீங்க, இன்னைக்கு முருகனை தரிசிக்க வந்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நாங்க தாம்பரத்துல இருந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா லைன்ல நின்னுட்டு இருக்கேன். என்ன ஸ்பெஷல்மா இன்னைக்கு? இந்த சரி, நியூ இயர் அதுவுமா சாமியை பார்த்தா நல்லது நடக்கும் தான் பார்க்க வந்திருக்கோம். யார் கூட வந்திருக்கீங்க? ஹஸ்பண்ட் கூட வந்திருக்கேன். ஆமா. எப்படி இருக்கு இந்த கியூல? அதிகமான கியூ இருக்கு உங்களுக்கு தெரியுது? நிறைய நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கு. எல்லாரும் சாமியை பார்க்க வந்திருக்காங்க நியூ இயர் அதுவுமா. அம்சா. மிக நீண்ட நெடிய கூட்டத்துக்கு இடையே மக்கள் தொடர்ந்து இங்கு சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையை பொறுத்தவரையில் வடபழனி உதவி காவல் ஆணையர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் ஹரிஹரன் தலைமையில், அதேபோன்று சூப்பரண்டன்ட் காயத்ரி உள்ளிட்டோர் தலைமையிலான இங்கு அதிகாரிகள் தொடர்ந்து ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பொது தரிசன கூட்டத்திற்கு தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சாலை, அதாவது கோடம்பாக்கம் செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு மிக நீண்ட நெடிய வரிசையாக இருக்கிறது. இது வெளியே இருக்கக்கூடிய கூட்டம் மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் 100 ரூபாய் கட்டணத்தில் கட்டண தரிசனத்திற்கும் இதே போன்ற கூட்டம் இருக்கிறது. கோயிலின் உள்ளாக அங்கேயும் கூட்டம் அலைபோதி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஒளிப்பதிவாளர் அஸ்வின், அதே போன்ற நரேஷ் காட்டக்கூடிய காட்சிகளிலிருந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்துக்கு நடுவே பக்தர்கள் தொடர்ந்து இங்க வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் இங்க இருக்கக்கூடிய மற்ற பக்தர்கள்ட்ட கேட்கலாம், எங்க இருந்து வந்திருக்கீங்கம்மா, எவ்வளவு நேரமா காத்திருக்கிறீங்க நீங்க? நாங்க ஒரு அரை மணி நேரம் ஆகுது. பெரிய கியூவா இருக்கே, பார்த்தா தெரியுது. எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்றாங்க நீங்க? ரொம்ப கூட்டமா தான் இருக்கு. போக போக இன்னும் அதிகமா வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு நினைச்சீங்களா? புத்தாண்டு தினத்துல இருக்கும்னு நினைச்சேன். பட் காலையில கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் காலையிலே ரொம்ப கூட்டமா இருக்கு. திலகவதி, இன்றைய நாள், அதாவது புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு முதல் தினம் என்பதால் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வடபழனி முருகன் கோயில் என்றாலே தைப்பூச நாளிலும், அதே போன்ற கார்த்திகை மாதத்திலும், மேலும் இந்த பல்வேறு சஷ்டி போன்ற விழாக்களிலும் இதே போன்ற கூட்டம் அலைமோதும். ஆனால் இன்றைய தினம் எதிர்பார்க்காத கூட்டம் என்று பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். பொதுவாக காவல்துறை போடப்பட்டிருந்தாலும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னும் பத்தவில்லை என்றே கூறுகிறார்கள். என்றால் இங்கிருந்து கோயிலுக்கு வெளியே, கோபுரத்துக்கு வெளியே இருந்து சாலை வரையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் காவல்துறை இல்லை என தெரிவிக்கிறார்கள். கூடுதல் பாதுகாப்பு செய்து பக்தர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல், கூட்ட நெரிசல் இல்லாமல் இந்த சாமியை தரிசனம் செய்வதற்கான இன்னும் ஏற்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். திலகவதி. நிச்சயமாக சுரேஷ், செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலேயே கூட்டம் அதிகமாகத்தான் காணப்படும். இன்றைக்கு புத்தாண்டு வேறு, அதனால் மக்கள் வெள்ளம் அங்கே காணப்படுகிறது. எவ்வளவு வரிசை இருந்தாலும், நீண்ட நேரம் ஆனாலும் முருகனை தரிசித்து விட வேண்டும் புத்தாண்டு நாளில் என்று உற்சாகமாகவே அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதையும் பார்க்க முடிகிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.